வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்பிக்கை பத்தின ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருபோதும் வெற்றி வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது. அது பெர்ஃபெக்ட்டா இல்லைனா கூட, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய என்னைக்குமே மிஸ் பண்ணிறக்கூடாது. எப்போதுமே உங்களிடம் 2 திட்டங்கள் இருக்க வேண்டும். 1 நீங்க வெற்றி அடையறக்கான திட்டம். இன்னொன்னு நீங்க தோல்வி அடையாம இருக்கறக்கான ஒரு திட்டம். உங்களுடன் இருப்பவருக்கு எப்போதும் மதிப்பு அளிக்கணும். அவங்க மேல முழுமையா நம்பிக்கை வைக்கணும். அது ஒரு நண்பரா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், இல்ல நம்மளோட கூட பொறந்தவங்களா இருக்கலாம். ஒருபோதும் வாழ்க்கை படிப்பை, அதாவது வாழ்க்கை பற்றின புரிதலை என்னைக்குமே நிறுத்திறக்கூடாது. நம்மள எப்பவுமே ஒரு அப்டேஷன்லயே வச்சிருக்கணும். எஸ்பெஷலி நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு அப்டின்னா, அது சம்மந்தமா வாழ்க்கை நம்மளுக்கு குடுக்குற இன்புட்ஸ் அத எப்பவுமே மிஸ் பண்ணிறக்கூடாது. சக்சஸ் இஸ் நாட் ஓவர்நைட். இட் டேக்ஸ் சம் டைம் அண்ட் எஃபோர்ட். இந்த வரிகள படிக்கும்போது எனக்கு ஜெயகாந்தன் அவரோட ஒரு சில செய்தி துளிகள் ஞாபகத்துக்கு வருது. அத இதோட இணைச்சிருக்கேன். கேளுங்க. நன்றி. நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இருக்கிறதை நம்புங்கள் அல்லவா? கடவுள் இல்லை என்று யோசிக்கிறவர்களுக்கு தானே நம்பலாமா? கூட இருக்கிறது எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கிறவர்களுக்கு எல்லாவற்றிலும் எழுதுகோல் தெய்வம், எழுத்தும் தெய்வம் என்று எழுத்தாளர்களுக்கெல்லாம் மந்திரம் போல் சொல்லை கற்றுத்தந்தவன் மகாகவி.